ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக தகப்பனே, மனமகிழ்ச்சியான இந்த காலவெளிக்காக நன்றி செலுத்திருக்கிறோம். காலைதோறும் இந்த கிருபை புதிதாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். அதிகாலை என்னை தேடுகிறோம், என்னை கண்டடைவான் என்று சொன்ன வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். என்னை சிநேகிக்கிறவரை நான் சிநேகிப்பேன் என்று சொன்ன வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். யோபுவின் வீட்டை வேலையடைத்து பாதுகாத்ததுக்காக ஸ்தோத்திரம். பகலின் குளிர்ச்சியான வேலையிலே ஆதாம் ஏவாளை சந்திக்க வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். விண்ணப்பத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்கக்கூடாது என்ற வார்த்தையின்படியே கர்த்தர் நாங்கள் 1 மணி நேரம் ஜெபிக்கிற கிருபையை எங்களுக்கு தந்திருக்கிறீர், அதுக்காக ஸ்தோத்திரம். 1/2 மணி நேரமாவது ஜெபிக்கவும் தேவ பாதத்தில் அமர்ந்து வசனத்தை கேட்கவும் தந்த வாய்ப்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இது ஆரம்பம் தான். எங்கள் வாழ்க்கை முழுவதும் அந்த டைத்து போல் ஒரு நாளைக்கு 2.5 மணி நேரமாவது நான் உங்களுடைய பாதத்தில் 24 மணி நேரத்தில் அமர்ந்திருக்க உதவி செய்யும். 10 ஒரு பகுதியை நேரத்தையும் நான் டைட்டாக கொடுக்க கர்த்தர் உதவி செய்யும் சுவாமி. 2.5 மணி நேரமாவது நாங்கள் உமக்கு ஒதுக்கி உமக்காக, உம்முடைய வேதத்திற்காக, உம்முடைய வேதத்தில் உள்ள ரகசியங்களை அறிந்து கொள்ளத்தக்கதாக எங்களை நாங்கள் அர்ப்பணிக்க உதவி செய்யும். எல்லா துதி கனமாக உமக்கு சொல்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். வாழ்ந்தாலும் உம்மோடுதான் என்ற பாடலை நாம் பாடுவோம். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான், நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். ஆத்தும பாரம் தாரும் ஐயா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. ஆத்தும பாரத்தை தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். உம்மை போல் என்னை மாற்றுமையா, உமக்காகவே என்னை தந்தேனையா. உம்மை போல் என்னை மாற்றுமையா, உமக்காக என்னை தந்தேனையா. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், மரித்தாலும் இயேசுவுக்காய். கைகளை உயர்த்தி ஆண்டவரே, எங்களுக்கு இருக்கிற பலவீனங்கள், சோர்வுகள், சோம்பல்கள், வியாதிகள், விரக்திகள், வேதனைகள், வலிகள், கட்டுகள், கடன்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாளே யெகோவா, ஜெகோவா ஜாயிரே, யெகோவா ஈரே என்று சொல்லப்படுகிற கர்த்தரின் நாமத்தினாலே, பரிசுத்தாவின் நாமத்தினாலே கற்றவிழ்க்கப்படுவதாக. எல்லா வியாதிகளும் இயேசுவின் நாமத்தினாலே மறைவதாக. எல்லா சோர்வுகளை உண்டு பண்ணுகிற பொல்லாத ஆவியின் கிரியைகளும் இயேசுவின் நாமத்திலே சுட்டரிக்கப்படுவது. விசேஷமாய் வியாதி நிமித்தமா பலவீனத்தில் இருக்கிற, மருத்துவமனையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் விடுதலை. சரினா டீச்சருக்காக, டேனியல் ஐயாக்காக, இன்னும் சிக்கன் பாக்ஸில் பாதிக்கப்பட்டிருக்கிற அன்பு பிள்ளைக்காக நம்முடைய சமூகத்தில் வருகிறோம் அப்பா. இப்படி யூட்டரஸில் பிரச்சனையோட, இப்படி கட்டிகளோட, கேன்சரோட, நுரையீரலிலே கேன்சரோட இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாருங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் வியாதிகள், மரணங்கள், மரண ஓலங்கள், மரண கட்டுகள், மரண பயங்கள்
இவற்றின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இந்த காலை வேளையில் விடுதலை கொடுப்பீராக. ஓ தேங்க்யூ லார்ட். எல்லா தீமைகளும் நன்மையாய் மாறட்டும் சுவாமி. வனாந்தரும் வயல்வெளியாக மாறட்டும். நீரூற்றுகள் வரட்டும், செழிக்கட்டும். ஆண்டவரே, இயற்கைக்கு மேலே அற்புதங்களை செய்கிறவர் ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் சொல்லுங்க. ஏன்னா இந்த வசனத்தை எப்போதும் சொல்லுங்க. அதுதான் உங்களுக்கு பாதுகாப்பு. கர்த்தரை காக்கிறவர் கர்த்தரின் நுழைவு பக்கத்தில் எனக்கு நிழலாக இருக்கிறார். மூன்றாவது, இன்று ஒரு வார்த்தை சொல்லுங்க. இந்த சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நேற்று நாம திருமறையிலே ஒரு சிக்னஸை, ஃபர்ஸ்ட் சிக்னஸை ஆண்டவர் எப்படி ஹீல் பண்ணார் என்பதை பார்த்தோம். ஆபிரகாம் அமிலேக்கருடைய குடும்பத்தில் காணப்பட்ட அந்த பேரன்னஸை, அந்த மலட்டுத்தன்மையை, அந்த குழந்தையின்மையை, அந்த தடையை, அந்த சாபத்தை இப்படி முறித்தார். அதற்கு காரணம் என்னன்னா, நல்லா கவனிங்க, ப்ரேயர். இன்னைக்கு சிக்னஸுக்கு சொல்யூஷன் என்ன? சொல்யூஷன் என்ன? சப்ளிகேஷன். ஆண்டவரிடத்துல முறையிடுவது தான். நீங்க ஜெபம் இல்லாம நம்ம சிக்னஸ்ல இருந்து வெளியே வர முடியும்னா நிச்சயம் முடியாது. ஏன்னா ஆண்டவரே அதை துவக்கி வைத்திருக்கிறார். அவரே அதை ஆரம்பித்து வைத்திருக்கிறார். எப்படி சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். அப்போ அபிமெலேக்கிடத்தில் ஆண்டவர் பேசுகிற பொழுது அவர் சொல்லுகிறார், ஆபிரகாம் உனக்காக வேண்டுதல் செய்வான். ஆபிரகாம் உன் குடும்பத்திற்காக வேண்டுதல் செய்வான். ஆபிரகாம் உன்னுடைய கர்ப்ப தடைக்காக வேண்டுதல் செய்வான். ஆபிரகாம் உன்னுடைய சந்ததி வளர்வதற்காக வேண்டுதல் செய்வான். அப்பொழுது நான் அவன் ஜெபத்தை கேட்டு, ஆபிரகாமின் ஜெபத்தை கேட்டு, உன்னுடைய அந்த தேவையை, அந்த பிரச்சனையை, அந்த சாபத்தை நான் முறித்து அற்புதத்தை செய்வேன். அபிமெலேக்கினுடைய மனைவி அல்லது அவனுடைய வேலைக்காரர்கள், அந்த வேலைக்காரன் மனைவிகள், அவருடைய கர்ப்பங்கள் எல்லாம் அடைக்கப்பட்டிருந்த போது கர்த்தர் எப்படி ஹீல் பண்ணார் தெரியுமா? ஆபிரகாம் எனக்காக ஜெபம் செய். ஆபிரகாம் ஜெபித்தான். அபிமெலேக்குக்காக ஜெபித்தான். கர்த்தர் சொன்னார், ஆபிரகாம் உனக்காக ஜெபிப்பான். அப்பொழுது நான் உன் கர்ப்ப பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவை நான் கொண்டு வருவேன். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் இஸ் ப்ரேயர். முதலாவது ப்ரேயர். அதை நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டே போகிறோம். சஃபரிங் வந்தா, பெயின் வந்தா, வியாதி வந்தா, சிக்னஸ் வந்தா, முதல் செய்ய வேண்டிய காரியம் we must pray. அதுக்கப்புறம் நான் கண்ணீரின் ஜெபத்தில் சொல்றேன். ப்ரேயர் என்பது கடவுள் கேட்பது. கடவுள் நம்முடைய வார்த்தைகளை, நம்முடைய வேண்டுதல்களை அவர் செவியிலே கேட்பது. இது மட்டும்தான், இந்த சென்டென்ஸ் மட்டும் நீங்க புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஜெபம் என்பது God will listen to our prayers. அவ்வளவுதான். காதுகளிலே கேட்பது. ஸோ அப்போ அவர் நம்ம பார்க்கல அப்படின்னு அர்த்தம். இதை எப்படி சொல்ல வரேன்னா, நம்ம எசேக்கியாவை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது அதை நான் உங்களுக்கு அந்த ஆங்கிள் இருந்து உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க ஆவியானவர் உதவி செய்வாராக. ஸோ ஜெபிக்கலாம். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்பார். ஜெபத்தை கேட்டு அங்கே ஒரு பெரிய அற்புதத்தை, ஹீலிங்கை அவர் செய்தார். ரெண்டாவது, சிக்னஸ் எங்க வருது அப்படின்னு பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா, யாக்கோபு ஆண்டவருக்கு எவ்வளவு நெருக்கமானவன் என்பதை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். நீங்க அவனுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இல்ல? அவன் எத்தனாக வாழ்ந்தான்,
ஆனாலும் அவனுக்குள்ள ஒரு வைராக்கியம் என்னன்னா, அந்த முதல் பேரானவனாக நான் மாற வேண்டும் என்பதுதான். அதற்காக பல காரியங்கள், குழந்தை பிறக்கும் பொழுதே அவன் யாக்கோபு அப்படின்னா என்னன்னா, ஹீல் கேச்சர் அப்படின்னு அர்த்தமா. குதிக்காலை பிடித்தான், இழுத்தான் அப்படின்னு அர்த்தமா. அதுக்கு என்ன அர்த்தம்னா, நீ முன்னாடி போகாத, நான் தான் ஃபர்ஸ்ட் போகுவேன் அப்படின்னு நிறைய ஆத்தர்கள் எழுதுறாங்க, ஹிஸ்டோரியன்ஸ் எழுதுறாங்க. வயிற்றில் இருக்கும் பொழுது நீ முன்னாடி போகாத, நான் தான் முன்னாடி போகுவேன் அப்படின்னு சொல்லி அவன் குதிக்காலை, ஏசாவின் குதிக்காலை இழுத்தான் என்று சொல்லப்படுகிறது. அப்பேற்பட்டவர். அதுக்கப்புறம் அவன் வாழ்க்கையில அந்த புத்திர சுவிகாரத்தை அவன் ஏசாவிடத்துல, ஏசா ஒரு சாப்பாடுக்காக, ஒரு கூழுக்காக அந்த புத்திர சுகாரத்தை விட்டு போட்டான். ஆனா இவன் தந்திரமா அந்த புத்திர ஸ்வீகாரத்தை அவன் பெற்றுக்கொண்டான். பிரியமானவர்களே, நமக்கு எப்பொழுதும் ஒரு மேலான சிந்தனை அவசியம். எப்பவுமே ஒரு அப்ரைட் சிந்தனை நமக்கு வேண்டும். நம்ம எளியவனா இருந்தாலும் இளையவனா இருந்தாலும் கர்த்தர் என்னை மென்மைப்படுத்துவார் என்கின்ற ஒரு ஆரோக்கியமான ஒரு அணுகுமுறை நமக்கு அவசியம். நிச்சயமாக உயர்த்துவார், நிச்சயமாக உயர்த்துவார். ஆபிரகாம் யாக்கோபு அவ்வளவு அவசரப்பட்டாலும் ஆண்டவர் அவனை நிச்சயமாகவே உயர்ந்த இடத்துல தான் அவர் வைத்தார். அதே போல இந்த பெத்தேல் என்ற இடத்துல அவன் ஆண்டவரோடு கூட போராடுகிற பொழுது, ஆண்டவர் அவன் தொடை சந்தை தொட்டார். அப்போ ஒரு சிக்னஸ் வருகுது. அது என்ன சிக்னஸ் என்று சொன்னால், அவன் நடக்க முடியாமல் விந்தி அவன் நடக்க ஆரம்பித்தான். அதெல்லாம் பார்த்துட்டு, அதனாலதான் இஸ்ரவேல் மக்கள், யூத மக்கள் என்ன செய்வாங்கன்னா, தொடை சந்தை அவர்கள் யாக்கோபின் நிமித்தமாய் சாப்பிட மாட்டார்கள். ஏனென்றால் ஆண்டவர் யாக்கோபின் தொலை சந்தை அவர் தொட்டார், அவனாலே நடக்க முடியாமல் போயிற்று. சரி, ஓகே, அந்த ஒரு சிக்னஸை நம்ம மனதில் வைத்துக் கொள்ளுங்களேன். என்னதான் ஆண்டவருக்குள்ள பிரியமா இருந்தாலும், வைராக்கியமா இருந்தாலும், ஆண்டவரிடத்துல நாம நன்மை பெற்றுக்கொண்டாலும், ஆண்டவரிடத்திலிருந்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டாலும், ஆண்டவரை நம்ம அனாய் பண்ணோம்னா, அனாய்ன்ற வார்த்தை தமிழ்ல என்ன, ஒரு ஆண்டவரை கோபப்படுத்தினோம்னா, ஆண்டவரை ஒருவேளை என்ன சொல்லலாம், நல்ல வார்த்தை சொல்லுங்க, என்ன வார்த்தை, ஆண்டவரை ஒரு மாதிரி திரும்ப திரும்ப அவரை நோகடித்து கொண்டே இருந்தோம்னா, சும்மா ஆண்டவர் தொடுவார். தொடும்போது வலிக்கும், பெயின் இருக்க தான் செய்யும், நடக்க முடியாமல் தான் போகும். ஐயோ, அவன் பெரிய பிளஸடு, அவன் வெறும் கையும் கோலுமாய் வந்தான், 2 பரிவாரங்களோடு கூட ஆண்டவர் அவன் அனுப்பினார். அவன் சொன்ன இடத்துல தான் பெத்லெகேமே கட்டப்பட்டது, அவன் அந்த இடத்துல தான் எருசலேம் தேவாலயம் கட்டப்பட்டது என்று வருங்காலத்திலே சொல்லப்பட்டாலும், அவனுடைய இளமை காலத்துல கர்த்தர் அவன் சரீரத்தை தொட்டார். தொட்டதனாலே அவனாலே நடக்க முடியாமல் போயிற்று. பிரியமானவர்களே, மாத்திரமல்ல, அவன் வாழ்க்கையில பல பல சோர்வுகளை சந்தித்தான். மகன் இறந்து போனான் என்ற செய்தி கூட அவனை மூச்சிறைக்க பண்ணது. அவன் சொன்னான், நான் செத்த பிரேதத்தை போல ஆயிட்டேன், செத்தவங்களை போல ஆயிட்டேன். மகனுடைய பிரிவு, ரொம்ப நேசித்த மகன் யோசேப்ப. அதனால அவன் சொல்றான், ஐயோ அவ்வளவுதான், இனிமேல் நான் உலகத்துல வாழ்வதில் எந்த பிரயோஜனமும் இல்லை, நான் மரித்தவனை போல. ஏன்னா ஒவ்வொரு நாளும் இழப்பு என்ன செய்யணும், அவனை கொன்றுச்சு. நான் பாதாளத்தில் இறங்குறவனை போல ஆனேன் அப்படின்னு தான் சொன்னான். அதுக்கப்புறம் அவனை சகோதரர்கள் வந்து யோசேப்பிடத்துல, உன் மகன் உயிரோடு இருக்கிறான், யோசேப்பு உயிரோடு இருக்கிறான்னு சொல்லுகிற பொழுது,
அவனே கொஞ்சம் கோமா ஸ்டேஜில் இருக்கிறான், படுத்த படுக்கையில் இருக்கிறான், சுயம் கொஞ்சம் கொஞ்சமாக போய்கொண்டிருக்கிற அந்த சமயத்தில் வசனம் சொல்லுகிறது, அவன் மூச்சரித்து இழந்து உட்கார்ந்தான். தினமும் அவனுடைய உயிர் ஜீவன் அவனுக்குள் வந்தது. தான் ஈலிங். ஒரு கோமால படுத்திருக்கிறவனுக்கு ஒரு நல்ல செய்தி வரும்னா, உன் பிள்ளை மறிக்கல, உன் பிள்ளை உயிரோடு இருக்கிறான் என்ற செய்தி வரும்னா, உடனே அவனுக்குள்ள அந்த ஜீவன் வந்து அவன் எழுந்து உட்கார ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் எத்தனை வருஷம் உயிரோடு வாழ்ந்தான் என்று நமக்கு சரித்திரம் சொல்லவில்லை என்றாலும், கர்த்தர் அவனை அந்த படுக்கையிலிருந்து எழுப்பினார். ஒரு நல்ல செய்தி. என்ன செய்தி? மகன் உயிரோடு இருக்கிறான். இன்றைக்கு கர்த்தர் ஒரு ஆவியானவர் ஒரு நல்ல செய்திய, உன் பிள்ளைகளுக்கான ஒரு நல்ல செய்திய, உன் பிள்ளைகளுக்கான ஒரு திருமண செய்திய, உன் பிள்ளைகளுக்கான ஒரு வேலைவாய்ப்பு செய்திய, உன் பிள்ளைகளுக்கான ஒரு ஒரு பாசிட்டிவான செய்திய, விசா செய்திய உங்களுக்கு கொடுக்கும் பொழுது, மறித்து போகிற சூழ்நிலையில அல்லது அவ்வளவுதான் எங்க வாழ்க்கை முடிஞ்சிச்சு என்ற சூழ்நிலை நீங்க வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கர்த்தர் உங்களை திரும்ப எழுப்புவார். தட் இஸ் ஹீலிங். படுத்து கிடக்குறீங்களா? God is going to raise you up. கர்த்தர் உன்னை எழுப்புவார். கர்த்தர் உங்களை, உங்கள் பெற்றோர்களை ஆண்டவர் எழுப்புவார். படுத்து கிடக்கிற ஒவ்வொருவரையும் நான் சொல்றேன், எழும்பு எழும்பு, சீயோனே உன் வல்லமையை தரித்துக்கொள். கர்த்தருடைய நாமத்திலே சொல்கிற யோசேப்பு உயிரோடு இருக்க நல்ல செய்தி. படுத்து கிடந்தவனுக்கு, அழுது கிடந்தவனுக்கு தாரு மருந்தாக மாறிற்று. அடுத்து ஆதியாகமம் 48 வசனத்துல, 8 அதிகாரத்துல அதற்கு பின்பு ஒரு செய்தி வருகிறது. யாருக்கு? யோசேப்புக்கு. உடைய தகப்பனாருக்கு, கவனிங்க, உங்க தகப்பனாருக்கு வருத்தமாயிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? Jacob is ill. Your father is ill. அவர் மரண நிலையில் இருக்கிறார். Though he was end of his life. அவருடைய இறுதி கட்டத்தில் இருக்கிறார். அவர் மரிக்க போகிறார். எப்படி மரிக்க ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார் பார்த்தீங்களா? இதுதான் நான் கேட்கிறேன். ஆண்டவர் பாருங்க, வியாதி எல்லாருக்கும் வரும். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, நல்லோர் மீதும் தீயோர் மீதும் அவர் தம்முடைய ஆவிய அல்லது தன்னுடைய கிருபைய, தம்முடைய இரக்கத்தை அவர் பொழிகிறார். பார்ஷியாலிட்டியே இல்லை. நீங்க நினைக்கலாம், ஐயோ ஆண்டவரை தேடாதவன்லாம் சுகமா ஆரோக்கியமா இருக்கிறான் அப்படின்னா, தீயோர் மீதும் இருக்கிறது, அவருடைய கரம் இருக்கிறது. ஐயோ நான்லாம் ஏன் அப்படி இருக்கிறேன்னா, எஸ், நல்லவனுக்கும் வியாதி வருது, நமக்கும் வியாதி வருது. நல்லவனுக்கும் வியாதி வரல, நமக்கும் வியாதி வரல என்பதுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நல்லோர் மீதும் தீயோர் மீதும் நீதியின் சூரியனை உதிக்க பண்ணுகிற என் ஆண்டவன். இப்ப நீங்க ஒரு கேள்வி எழுப்பலாம், யாக்கோபு அவ்வளவு பக்தி வைராக்கியம் உள்ள கர்த்தர், அவனுக்கு ஆண்டவர் அவ்வளவு ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறவன், வைராக்கியமா இருந்தவன், ஆண்டவருடைய அன்பை ருசித்தவன், ஆண்டவருக்காக வைராக்கியமா நின்றவன், அவனுக்கு எப்படிங்க ஒரு சிக்னஸ் வரும்? கேள்வி கேட்கணும். வேதாகமத்துல நீங்க கேள்வி கேட்டாதான் எப்படி வரும்னா, கேள்வினாலேதான் நமக்கு தெளிவு வரும். நல்ல வசனம் இருக்கு ரோமர்ல, விசுவாசம் கேள்வினால் வரும். கேள்வி ஆண்டவருடைய வசனத்தை வாசிக்கிறதுனாலே அந்த விடை கிடைக்கப்பெறும். அந்த வசனத்தை நீங்க இன்னைக்கு எழுதி அனுப்புங்க உடனே. அதே போல நான் 2-3 வசனங்களை உங்களுக்கு நான் இடையில சொல்லியிருக்கிறேன். எப்படி யாக்கோபின் தொடை சந்து எங்க சுலுக்கிற்று, கர்த்தர் எப்படி சுலுக்க பண்ணினார். அடுத்து இங்க யாக்கோபின் வாழ்க்கையில அவனுக்கு ஒரு சீரியஸ்லி ஒரு வியாதி. சில நேரம் சொல்ல, ஏன் எங்க அப்பாவுக்கு
எங்கள் அம்மாவுக்கு அல்லது என் வாலிப பிள்ளைக்கு அல்லது என் மனைவிக்கு என் கணவனுக்கு ஒன்றுமே உண்மையாக இருந்து நன்மையாக செய்தவங்களுக்கு, ஆண்டவருக்காக உழைத்த ஊழியக்காரனுக்கு, ஆண்டவருக்காக உழைத்த ஊழியக்காரிக்கு ஏன் இந்த வியாதி, ஏன் இந்த டயபெட்டிக், ஏன் இந்த பிளட் ப்ரெஷர், ஏன் இந்த இருதயத்தில் சம்பந்தமான வியாதிகள் என்று நீங்கள் கேள்விகள் எழுப்பலாம். ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் ஆன்சர் என்ன தெரியுமா? ஏன் யோசேப்பும் அப்படிப்பட்ட ஒரு சிக்னஸ்குள்ளே, யாக்கோபும் அப்படிப்பட்ட ஒரு சிக்னஸ்குள்ளே அவன் கடந்து வந்தான் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது என்று ஆண்டவர் சொல்வார். பிரியமானவர்களே, அப்போ இந்த சிக்னஸிலிருந்து நாம் எப்படி வெளியே வருவது? இதுதான் நம்முடைய கேள்வி. இன்னைக்கு ஒரு முக்கியமான சப்ஜெக்டை நான் தொட போகிறேன். இன்னிலிருந்து காட்ஸ் மெடிசன். இந்த சிக்னஸ் ஒருவேளை வயதின் மூப்பின் நிமித்தமாக ஏற்பட்ட இல்னஸ். ஓகே, வயசு 80 ஆச்சு, 90 ஆச்சு, 100 ஆச்சு அல்லது 70 ஆச்சு. நம்ம சொல்லுவோம் வயசுனால அவன் ரொம்ப சிக்னஸ். நான் சொல்கிற மெடிசனை, கர்த்தர் சொல்கிற மெடிசனை நீங்கள் சாப்பிட்டா வயதானாலும் உடல் உறுப்புகளில் எந்த பாதிப்பும் வருவதற்கான சாத்தியமில்லை. நான் சொல்கிறேன், ஆவியானவர் சொல்லுகிறது, நான் சபைகளுக்கு சொல்லுகிறேன், காதுள்ளவன் கேட்க கடவன். காட்ஸ் மெடிசன் தலைப்பு போட்டுக்கோங்க. காட்ஸ் மெடிசன். சிக்னஸ்க்கு, வாதைக்கு என்ன மெடிசன் பார்க்கலாமா? பார்க்கலாம். 4ஆம் அதிகாரம் நீதிமொழிகள், Proverbs 4th chapter 20 வசனங்களிலிருந்து நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இன்னைக்கு முக்கியமான சப்ஜெக்ட். ஃபர்ஸ்ட் நேற்று சொன்னேன், சிக்னஸ்லேருந்து வெளியே வரணும்னா ஆண்டவரே நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம். ஆபிரகாம் ப்ரேயர் பண்ணுவான், ஹீல் ஆவாங்க. ஸோ ஆபிரகாம் இடத்துல உன் பேரை போட்டுக்குங்க. நீங்கள் ப்ரேயர் பண்ணால் யார் சிக்காக இருந்தாலும் உங்கள் குடும்பத்தில் அவங்க ஹீல் ஆவாங்க. ஸோ ப்ரேயர் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். இப்போ 20ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவி சாய். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. அவைகளை உன் இருதயத்திற்குள்ளே காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உன் உடலுக்கு ஆரோக்கியமாம். என்னம்மா? ஜீவன், ஆரோக்கியம், லைஃப் அண்ட் ஹீலிங், ஹெல்த், ஆரோக்கியம். இது இந்த வசனத்தில் வருகிற அந்த ஆரோக்கியம், அதற்கு எபிரேயத்தில் என்ன பதம்னா மார்ஃபே. அதற்கு மீனிங் என்னன்னா மெடிசன். என்னது? மெடிசன். அதை கண்டுபிடிக்கிறவர்கள் அவருக்கு ஜீவனும் அவருக்கு உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம். வார்த்தை, God's word is a medicine. நல்லா திரும்ப சொல்றேன் பாருங்க. கர்த்தருடைய வார்த்தை ஆரோக்கியமாக்குறதற்கான ஒரு மெடிசன். ஜீவனை தக்க வைப்பதற்கான ஒரு மெடிசன், மருந்து. நல்ல கவனிங்க. இனிலிருந்து தான் நம்ம சீரியஸா அந்த உலகுக்குள்ள போகிறோம். மார்ஃபே அப்படின்னா மெடிசன் அல்லது கியூர் என்று அர்த்தப்படும். KJV வெர்ஷன்ல இந்த வசனத்தை நீங்கள் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்கள் இங்கிலீஷில் உடனே எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அல்லது கமெண்ட்ல எழுதுங்க.
cure or redeem me. அல்லது லிட்ரலா சொல்ல போனா இது ஒரு மெடிசன் டு யுவர் ஃப்ளஷ். உங்க சரீரத்திற்கு இது மருந்தாக சொல்லப்படுகிறது. எவ்வளவு முக்கியம் பாருங்க. இதுதான் நீங்க பேசிட்டு நான் இந்த வசனத்தை இன்னும் திரும்ப ஆழமா உங்க மனதில் ஏத்திட்டு நான் ஜெபிக்க போறேன். உங்களுக்கு ஆரோக்கியம் வேணுமா? உங்க சிக்னஸ்ல இருந்து விடுதலை வரணுமா? உங்க வாதியிலிருந்து, கேன்சரிலிருந்து, மலட்டுத்தன்மையிலிருந்து, மைக்ரைன்லிருந்து, உங்க செர்விட்டிக்கல் இருந்து, உங்க சின் டிசீஸ்லிருந்து, உங்க யூட்ரஸ் ப்ராப்ளத்திலிருந்து, உங்க முழங்கால் வலியிலிருந்து, உங்க கோமா ஸ்டேஜிலிருந்து, கை கால் விளங்காமல் இருந்ததிலிருந்து உங்களுக்கு விடுதலை வேணும்னா the only way is God's word-ஐ நீங்க படிக்கணும், மெடிடேட் பண்ணணும், தியானம் பண்ணணும், படிக்கணும். இங்க பாருங்க, அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. சொல்லுங்க என்னோட, அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. அவைகள் உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். 2 விஷயம், கண்ணை விட்டு பிரியக்கூடாது, இருதயத்தில் காத்துக்கொள்ளணும். எது? ஆண்டவருடைய வார்த்தைகளை, வசனங்களை நீங்க வாசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, அதை மெடிடேட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, வசனங்களை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, நிறைய வீடுகளில் உங்களுக்கு ஒரு சின்ன ஆலோசனை சொல்லட்டும். நம்ம வீடுகளில் நம்முடைய நிழல் படம் நிறைய இருக்கும், ஃபோட்டோஸ் இருக்கும், நிறைய ஃபேமிலி ஃபோட்டோஸ். அந்த ஃபோட்டோஸ்லாம் பெருசாக வச்சுப்போம். நல்லது, நான் அது வேண்டான்னு சொல்ல. ஆனால் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்கிறேன், நல்ல ஜீவன் தரும் கர்த்தருடைய வார்த்தைகளை நிலைக்கால்களில். அதான் யோசுவாவுக்கு ஆண்டவர் சொல்லும் பொழுது, உன் கைகளில் அவன் கைகளில் கட்டிடு. அப்போதான் இப்போதான் ஃபோன்லாம் வந்துருச்சுல்ல, அன்றைக்கே சொல்லிட்டுறாரு, கைகளில் கட்டு. அவன் உட்காரும் போதும் எழுந்திருக்கும் போதும் அவனுக்கு கருத்தா உன் பிள்ளைகளுக்கு சொல்ல. வார்த்தை தாங்க உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை கொண்டு வரும். வார்த்தை தான் ஹீலிங்கை கொண்டு வரும். வார்த்தை தான் கியூர் கொண்டு வரும். வார்த்தை தான் மெடிசன். இப்போ மருத்துவர் இடத்துல நீங்கள் போகும்போது மருத்துவர் சொல்லுவார், இந்த மருந்து சாப்பிட்றதுக்கு முந்தி நீங்கள் சாப்பிடணும். இது காலையில் ஒரு முறை சாப்பிடணும், மாலை ஒரு முறை. ஏன்னா இப்போ மத்தியானம் சொல்கிறத டாக்டர்ஸ் நிறுத்திட்டாங்க. ஆனால் நம்ம சின்ன பையனாக இருக்கும் பொழுது சில மாத்திரைகள் நம்ம நிச்சயமாக 3 வேளையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆக சாப்பிட்றதுக்கு முந்தி ஒன்று இருக்குது, சாப்பிட்றதுக்கு பிந்தி ஒன்று இருக்குது. ஏன் இந்த மாத்திரைகளை சாப்பிட்றோம்? நம்ம ஜீவன் போகாமல், நம்ம சரீரம் காக்கப்படணும், அவயவங்கள் இயங்கணும், பழுதடையக்கூடாது, இரத்த ஓட்டங்கள் சீராக இருக்கணும், நாடி நரம்புகள் எல்லாம் சரியாக இருக்கணும், மூளை சரியாக இயங்கணும், சரியான தூக்கம் வரணும், சிறுநீரகம் செயல்படாமல் இருக்க அல்லது கெட்டு போகாமல் இருக்க மாத்திரை மிகவும் அவசியம். அப்போ உலகத்தான் கொடுக்கிற அந்த மாத்திரைக்கே இவ்வளவு காரியங்களை சொல்லி கொடுப்பான்னா, ஆண்டவர் ரொம்ப அழகாக எழுதி வச்சிருக்கிறாரு. அந்த வார்த்தையை நீங்கள் கேஜிவியில் வாசித்து பாருங்க. தட்ஸ் கியூர். இந்த வார்த்தை, வேர்ட் ஆஃப் காட், இட் கிவ்ஸ் யூ கியூர் டு யுவர் சிக்னஸ். இட் கிவ்ஸ் ஹீலிங் டு யுவர் சிக்னஸ். இல்லை, அவர் இன்னும் அழகாக எழுதுகிறார் பாருங்க. உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும், உங்களுக்கு கியூரை கொடுக்கும். அதுதான் உங்களுக்கு மெடிசன். அதுதான் உங்களுக்கு ஆண்டவர் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறார். வார்த்தையை 3 முறை தானியுங்க.
இந்த வார்த்தை அதனால தான் நான் ஜெபம் பண்ணும்பொழுது கூட சொன்னேன்னா, நம்ம ஒரு நாளுக்கு கூட நம்ம டைத் கொடுக்கணும். அப்படி 24 மணி நேரத்தில் ஒரு 10 அப்படின்னு சொன்னால், டிவைடட் பை 10 அப்படின்னு சொன்னால் 2.5 hours நம்ம ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். வேதத்தை வாசிக்கணும். அப்படி வாசிக்கும் பொழுது எல்லா பலவீனத்திலிருந்து கர்த்தர் நமக்கு ஆரோக்கியம் தர காத்திருக்கிறார். ஆரோக்கியம் மாத்திரமல்ல, வாழ்வை, லைஃப், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படுவமே வந்தேன். யோவான் 10:10. அந்த ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவே வந்தேன். ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவர், இந்த வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தைக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து உன் வார்த்தையிலே நாங்கள் நிலைத்திருக்க உதவி செய்யும். இந்த நாளில் பலவீனத்தோடு சோர்வோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒரு பெரிய விடுதலை கொடுத்து, இந்த நாளில் வியாதியாக இருக்கிறவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கொடுத்து, பிசாசினால் பாதிக்கப்பட்டிருக்கிற பிசாசின் விடுதலை கொடுத்து காத்துக்கொள்ளும். எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பீராக. எங்கள் பலவீனங்கள் எல்லாம் நீக்கி, எங்கள் நோய்கள் எல்லாம் நீக்கி, எங்கள் பிராண அழிவுக்களை வைக்க பின்ட்டு நன்மையினாலே கிருபையினாலே முடிசூட்டுவீராக. இந்த தழும்புகளாலே நாங்கள் குணமாகிறோம். ஒரே ஒரு வார்த்தை சொல்லும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த ஐக்கியம் நம் அனைவரோடும் மீண்டும் மீண்டும் சதா காலம் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you.